ஜாப் ஃபேக்ட்ரி நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க, 10th அல்லது 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அல்லது டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் ஒவ்வொரு நீங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி பொறுத்த வரைக்கும் 10,000 12,000 இது மாதிரி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒவ்வொரு ஜாப்புக்கு தகுந்த மாதிரி வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 21/10/2024. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் உங்களோட நேம், உங்களுடைய தந்தை பெயர், அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அப்ளிகேஷன் நீங்கள் எந்த போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது, அதே மாதிரி கல்வி தகுதிக்கான சான்றிதழ், அதே மாதிரி கல்வி தகுதி என்ன, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு நம்பர், அதே மாதிரி மொபைல் நம்பர், உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ப்ளஸ் வந்து உங்களுக்கு தற்காலிக உங்களுடைய அல்லது பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே அட்டாச் பண்ணி தான் நீங்கள் வந்து அனுப்பணும். இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் தான். ஸோ இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். தென் இதில் வந்து சிவில் செக்யூரிட்டி கார்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 8,500 வரைக்கும் வந்து ஸ்டார்டிங் சேலரி கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஸோ இதுக்கு வந்து 8,500 தான். 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அடுத்தது டென்டல் டெக்னீஷியன், ஸோ இதுக்கு வந்து 12,600 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ நீங்கள் வந்து டென்டல் டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஆடியோலஜிஸ்ட்டு, ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஆடியோலஜிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 22,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட்டு, ஸோ இதுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 8,500 சேலரி. அதே மாதிரி செக்யூரிட்டி 8,500. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஸோ எல்லாத்துக்குமே 8th தான் வந்து கேட்டிருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ட்ராமா ரெஜிஸ்ட்ரி அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் செங்கல்பட்டு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங்ஸ்க்கான அறிவிப்பு தான் வந்து டோட்டலாக வந்து 14 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும். இதில் ஒவ்வொன்றிலையும் சுய சான்றப்புன்னு எழுதி சைன் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்துலேயுமே சுய சான்றப்புன்னு எழுதி நீங்கள் சைன் பண்ணி இந்த அட்ரஸுக்கு இந்த டேட்டுக்குள்ளே வந்து அனுப்பணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் நேரிலேயோ அல்லது விரைவு தபால் ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேட்டாக அனுப்பிச்சிங்கன்னா அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 21/10 வந்து அனுப்பணும். அனுப்பக்கூடிய அட்ரஸ் முதல்வர், செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, செங்கல்பட்டு 603001 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் தனியாகவும் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் தனியாகவும் இருக்குது. நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தான். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.